ஹாய், இது உங்கள் ராயன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 14ஓட கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன். நாம 30 ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதுல 14th டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி 13 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டுக்கான பொசிஷன் வகுப்பு 10ல பக்கம் எண் 227 இருந்து 308. இது அளவியல்ல 4வது டெஸ்ட். அளவியல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். அதனால தான் இதுக்கு 4 டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 4th டெஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் மென்சுரேஷன். ஸோ ரொம்பவே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சாப்டரை பாருங்க. புக் பேஜஸையும் ரிவைஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீழே ரெக்டாங்கிள் இருந்தா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலவும் ரெக்டாங்கிள் இருக்கும். திஸ் இஸ் பிரிசம். கீழே ரெக்டாங்கிள் மேலவும் ரெக்டாங்கிள் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா கியூபாய்டு. இது சிலிண்டர். இதுதான் பிரிசம்க்கான எக்ஸாம்பிள். இது பிரமிட். மேல ஒரே ஒரு டிப்ல போயிட்டு கம்ப்ளீட் ஆகும். கீழே அது என்ன ஷேப்பா இருக்கலாம், சர்க்கிளா இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம், ஈவன் ட்ரையாங்கிளா இருக்கலாம். இது வந்து பிரமிட். பிரிசம் பிரமிட் எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபார்முலா டிஃபைன் பண்ண போறேன். பிரிசம்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்கிற ஷேப் மேல இருந்துச்சுன்னா பிரிசம். பிரிசத்துக்கான எக்ஸாம்பிள் கியூப். கியூபுக்கு கீழே என்ன இருக்கும், ஸ்கொயர் இருக்கும். அது அப்படியே மேல பாத்தீங்கன்னா மேலவும் ஸ்கொயர் இருக்கும். கியூபாய்டு கீழே ரெக்டாங்கிள் இருக்கும், மேலவும் ஷேப்ல பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கும். தென் சிலிண்டர். சிலிண்டர் பாருங்க, கீழே சர்க்கிள் இருக்கும், மேல சர்க்கிள். கீழே இருக்கிற அதே ஷேப் தான் மேல இருக்கும். ஸோ சிலிண்டரும் ஒரு பிரிசம். அங்க என்ன இருக்கு, சர்க்கிள் இருக்கு. பிரமிடு. பிரமிடுக்கு கோன். கீழே என்ன இருக்குன்னா சர்க்கிள் இருக்கும், மேல அது ஒரு டிப்ல முடியும். இந்த பேஸ் போதும் ஃபார்முலா பார்த்துடலாம். பிரிசம்ல இருந்தா வலைப்பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு. கனசதுரம், கனசெவ்வகம், உருளை இது மூன்றுமே பிரிசம் சொல்லியிருக்கேன். பிரிசமா இருந்துச்சுன்னா வலைப்பரப்பு என்னன்னா அடி சுற்றளவு பெருக்கல் உயரம். அடி சுற்றளவு இங்க கீழே வந்து இங்க ஸ்கொயர் தான் இருக்கு, அதாவது சதுரம் இருக்கு. சதுரத்தோட சுற்றளவு நமக்கு தெரியும். என்ன சதுரத்தோட சுற்றளவு? 4a. சதுரத்தோட சுற்றளவு 4a. 4a. உயரம் சதுரத்துக்கு நீளம், அகலம், உயரம் எல்லாமே a தானே, a. அப்போ உயரம் a. 4a into a 4a ஸ்கொயர். கனசெவ்வகத்தோட அடிச்சுற்றளவு. அடிச்சுற்றளவு பாருங்க, கீழே செவ்வகம் இருக்கு. அடிச்சுற்றளவு செவ்வகத்தோட சுற்றளவு 2 into l plus b. செவ்வகத்தோட சுற்றளவு 2 into l plus b பெருக்கல் உயரம். உயரம் வந்து h. ஸோ இதுதான் வந்து கனசெவ்வகத்தோட வலைப்பரப்பு. உருளை. உருளைக்கு கீழே என்ன ஷேப் இருக்கு, வட்டம் இருக்கு. வட்டத்தோட சுற்றளவு 2πr பெருக்கல் உயரம். உயரம்ன்றது h. இந்த டெஃபினிஷன் கண்டிப்பா புக்ல இல்ல. ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் நான் பிரிசம்ல இருந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். திரும்பவுமே கூட உங்களுக்கு புரியலன்னா பாருங்க.
கனசதுரம் அடியில சதுரம் இருக்கும். சதுரத்தோட சுற்றளவு 4a பெருக்கல் உயரம். உயரமும் a தான். அதனால 4a into a 4a ஸ்கொயர். கனச்செவ்வகத்துக்கு அடியில என்ன ஷேப் இருக்கும் அப்படின்னா செவ்வகம் இருக்கும். செவ்வகத்தோட சுற்றளவு 2 into l plus b பெருக்கல் உயரத்துக்கு h. உருளை அடிச்சுற்றளவு கீழே வட்டம் இருக்கு. வட்டத்தோட சுற்றளவு 2 pi r பெருக்கல் h 2 pi rh. ஃபார்முலா அப்படியே உள்ள ஏத்திக்கோங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கனச்செவ்வகம் வரைஞ்சிருக்கேன். இதுல வலைபரப்புனா இப்படி சைடுல இருக்கிற எல்லாத்துக்குமே மொத்தம் 4 சைடு வரும். மொத்த பரப்புனா கீழவும் மேல இருக்கிற பரப்புகளை கூட சேர்த்துக்கணும். வலைபரப்பு பிளஸ் பாட்டம் பிளஸ் டாப் மொத்த பரப்பு. வலைபரப்பு நமக்கு தெரியும் 4a ஸ்கொயர் பிளஸ் அடிப்பரப்பு. அடியில என்ன இருக்கு a ஸ்கொயர், மேல என்ன இருக்கு a ஸ்கொயர். அப்போ 4a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 5a ஸ்கொயர் 5a பிளஸ் 5a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 6a ஸ்கொயர். கனச்செவ்வகத்துக்கு வலைபரப்பு நமக்கு தெரியும் 2 into l plus b into h பிளஸ் பாட்டம் கீழே என்ன இருக்கு ஒரு lb இருக்கும், மேல என்ன இருக்கும் ஒரு lb இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 into lb பிளஸ் bh பிளஸ் hl. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உருளைக்கு வலைபரப்பு நமக்கு தெரியும் 2 pi rh, அதாவது இங்க இருக்கிறது வலைபரப்பு பிளஸ் அடிப்பரப்பு. அடியில வட்டம் தானே இருக்கு. வட்டத்தோட பரப்பு pi r ஸ்கொயர். இன்னொரு வட்டத்தோட பரப்பு pi r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 pi rh பிளஸ் pi r ஸ்கொயர் பிளஸ் pi r ஸ்கொயர் 2 pi r ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கும் பொதுவா 2 pi r வெளில எடுக்கிறேன். அப்போ இங்க என்ன இருக்கும் h இருக்கும், இங்க என்ன இருக்கும் r இருக்கும். ஸோ உருளையோட மொத்த பரப்பு 2 pi r into h plus r. ஓகே, இப்போ கன அளவு. கனசதுரத்தோட கன அளவு என்ன? கன அளவு வலைபரப்புக்கு அடிச்சுற்றளவு இன்ட்டு உயரம் சொல்லியிருக்க இல்லையா. கன அளவுக்கு அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். கனசதுரத்துக்கு அடிப்பரப்பு அடியில சதுரம் இருக்கு. சதுரத்தோட பரப்பு a ஸ்கொயர் இன்ட்டு உயரம். உயரம்ன்றது a, ஸோ a கியூப். கனச்செவ்வகத்துக்கு அடியில செவ்வகம் இருக்கு. செவ்வகத்தோட பரப்பு அடிப்பரப்பு தானே lb இன்ட்டு உயரம் h, lbh. உருளைக்கு அடிப்பரப்பு அடியில வட்டம் இருக்கு. அதோட பரப்பு pi r ஸ்கொயர், உயரம் h, pi r ஸ்கொயர் h. ஸோ ஃபார்முலாவை நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கேன். கனசதுரம், கனச்செவ்வகம், உருளை இது மூன்றுமே பிரிசம் சொன்னேன். பிரிசம் தான் இதுதான். வலைப்பரப்புனா அடிச்சுற்றளவு இன்ட்டு உயரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன அளவுனா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மற்றது ஈஸியா இருக்கும். மொத்த பரப்புன்றது வலைப்பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு பிளஸ் மேல டாப்போட பரப்பு. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். திரும்பவுமே கூட பார்த்துக்கோங்க. கூம்போட வலைப்பரப்பு சொன்ன இது நான் பிரமிட் அப்படின்ட்டு. இது ஆரம், இது உயரம். இங்க இருக்கு இல்லையா, இது எல், சாய் உயரம் சொல்லுவாங்க. ஸோ வலைப்பரப்பு பை ஆர் எல். மொத்த பரப்பு வலைப்பரப்பு பிளஸ் பாட்டம் டாப். சரியா, டாப்ல ஒரே ஒரு டிப்பு தான் இருக்கு, அதனால டாப்ல வராது. பை ஆர் எல் பிளஸ் கீழே என்ன இருக்கு வட்டம் இருக்கு. வட்டத்தோட பரப்பு பை ஆர் ஸ்கொயர். பொதுவாக எடுக்கிறோம்னா பை ஆர் எடுக்கிறேன். எல் பிளஸ் ஆர். கன அளவு கூம்போட கன அளவு
ஒரு உருளையும் கூம்பும் ஒரே உயரம் இருக்கு, ஒரே ஆரம் இருக்கு அப்படின்னா அதோட கன அளவு பார்த்தீங்கன்னா உருளையோட கன அளவுல 1/3 மூன்றுல ஒரு பங்கு கூம்போட கன அளவு இருக்கும். இந்த கம்பேரிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உருளைக்கு பையா ஸ்கொயர் h ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ கூம்புக்கு 1/3 பையா ஸ்கொயர் h. உருளைக்கும் கூம்புக்கும் கன அளவுல ஒரு லிங்க் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோளம் கோளம்ன்றது திண்ம கோளம் இருக்கு, உள்ளீடற்ற கோளம் இருக்கு. நான் இங்க திண்ம கோளம் சொல்றேன். திண்ம கோளம்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் கார்க் பால். அது உள்ளவே சாலிட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பால். உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஏதோ அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி. உள்ளீடற்ற கோளம் ரப்பர் பால், ஸ்டம்பர் பால் இருக்கு இல்லையா? அது உள்ளீடற்ற கோளம். உள்ள வந்து எதுவுமே இருக்காது. அது உள்ளீடற்ற கோளம். நான் சாலிட் திண்ம கோளத்துக்கு தான் ஃபார்முலா கொடுக்குறேன். வலைப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு கோளத்துக்கு வலைப்பரப்பு மொத்த பரப்பு அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெண்டும் சேர்த்து தான் 4πr². 4πr². கன அளவு 4/3πr³. அரைக்கோளத்துக்கு மொத்த பரப்புல பாதி என்ன? 2πr. இந்த சைடு இதுதான் வலைப்பரப்பு. வலைப்பரப்பு 2πr². மொத்த பரப்பு இங்க மேல இருக்கிறதையும் கூட்டணும் இல்லையா? வலைப்பரப்பு பிளஸ் டாப். அப்ப 2πr². மேல வட்டம் இருக்கு, அது ஒரு πr². 3πr². இங்க கன அளவு அரைக்கோளத்தோட கன அளவு இதுல பாதி 2/3πr³. இடைக்கண்டம் இடைக்கண்டம்ன்றது கூம்போட மையத்துக்கு இணையா ஒரு கோடு போட்டு நம்ம வெட்டணும் அப்படின்னா கிடைக்கிற பகுதி தான் இடைக்கண்டம். இந்த இடைக்கண்டம் இது ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு மொத்த பரப்பு கன அளவு இருக்கிற ஃபார்முலாஸ்ல இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஆனா இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாவை உங்களுக்கு நான் ஈஸியா டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பைஹார்ட் பண்ணி ஜஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. அப்படி எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. மறக்கல அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப உங்களுக்கு இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு π × r+r l. அதாவது இங்க மேல இருக்கிறது இது ஸ்மால் ஆர், இது பெருசு வந்து கேபிட்டல் ஆர். இந்த சாயுரம் தான் எல். ஸோ π × r+r l. இது இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு. மொத்த பரப்பு வலைப்பரப்பு பிளஸ் டாப் பாட்டம். ஸோ வலைப்பரப்பு π × r+r l பிளஸ் இங்க கீழே வட்டம் இருக்கு இல்லையா? அதோட பரப்பளவு πr². மேல இருக்கிற வட்டத்துக்கு πr². கன அளவு 1/3πh r² + r² + rr. கன அளவு அப்படின்னாவே அதோட அலகுகள் கன அலகுகள். மொத்த பரப்புனாவே அதோட அலகுகள் சதுர அலகுகள். அதாவது சதுர சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்தா மீட்டர். இங்க கன சென்டிமீட்டர் கொடுத்தா கன சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்தா கன மீட்டர் அப்படின்றது சேர்த்து எழுதணும். ஒரு செவ்வகத்தை சுற்றி, அதாவது இதுதான் ஒரு அச்சு, அதுல ஒரு செவ்வகம் வச்சுட்டு இந்த செவ்வகத்தை அப்படியே ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு அச்சு, ஒரு செவ்வகத்தை வச்சு ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு உருளை கிடைக்கும். அதுதான் இங்க நேர்வட்ட உருளை கொடுக்குறாங்க. ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு, இது வந்து கான்செப்ட் அப்படியே கேட்பாங்க. செவ்வகத்தை அச்சாக கொண்டு சுத்தினா என்ன கிடைக்கும்? உருளை கிடைக்கும். ஒரு செங்கோணத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு செங்கோண முக்கோணத்தை, இப்படி ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு, இதை அச்சா வச்சு அப்படியே ஒரு முழு ரொட்டேட் பண்றாங்க அப்படின்னா கூம்பு கிடைக்கும். கூம்புனா செங்கோண முக்கோணத்தை சுத்துறது, உருளைனா செவ்வகத்தை சுத்துறது. ஒரு அரை வட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுற்றும் போது கோளம் கிடைக்கும்.
இந்த அரை வட்டத்தை அப்படியே ஒரு முழு சுற்று சுத்துனாங்கன்னா கோளம் கிடைக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட். நேர்வட்ட உருளை, செவ்வகம், கூம்பு, செங்கோண முக்கோணம், கோளம், அரைவட்டம். கான்செப்ட் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சுக்கோங்க. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பு மொத்த பரப்பு. உருளை வடிவ பீப்பா உருளையோட வலைபரப்பு நமக்கு தெரியும் 2 பை ஆர் h. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 14, உயரம் 20. இங்கே நம்ம 7ஆல கேன்சல் பண்ண முடிஞ்சா இங்க 22/7 போடணும். அப்படி இல்லைன்னா 3.14 போட்டுக்கலாம். 7 27. கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கால்குலேஷன்ல மேபி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். போடும்போது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு சம்மும் நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதாவது அந்த சால்வ் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்க அத கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். நான் போடுறது தான் ஆன்சர் அப்படின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் கரெக்டா இருக்கா? ஃபார்முலா கரெக்டா இருக்கா? இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் நீங்க பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டென்ட் லேர்னிங் வீடியோல இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ல ஒரு 2, 3 சம்ஸ் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஆன்சர் தப்பா இருக்கு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. 2 × 22 44 இன்ட்டு 2 20 40. 4 நாள் 16, இது 1, 4 நாள் 16, 17. இந்த 0 அப்படியே ஆட் பண்றேன். 1760 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்பு. மொத்த பரப்பு 2 பை ஆர் h plus r. 2 இன்ட்டு 22/7, ஆரம் 14, h எவ்வளோ 20 + 14. 17 27. 2 22 44, 44 2 88 இன்ட்டு 20 + 14 34. 88 இன்ட்டு 34 is equal to 2992 சதுர சென்டிமீட்டர் is the answer. இந்த 3 dimension shapes பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மாத்தாம அதே கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நிறைய முறை கேட்டிருக்காங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்டிகுலர் சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் கொடுத்துருக்குறாங்க. விட்டம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஆரத்தோட இரு மடங்கு தான் விட்டம். பார்க்கலாம். வலைபரப்பு 2 பை ஆர் h is equal to 88. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர், உயரம் கொடுத்துருக்காங்க 14 is equal to 88. 17 27. இப்போ கேன்சல் பண்ணால் 22 4 22. r is equal to 4 by இந்த இரண்டும் அந்த பக்கம் வகுத்துல போகும். 2 பெருக்கல் 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. r is equal to 1 சென்டிமீட்டர். ஆனா r கேட்டிருக்காங்க இல்ல, விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம் is equal to 2 into r. 2 into 1 is equal to 2 சென்டிமீட்டர். என்ன ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே 1 தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே நீங்க 1 அடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. விட்டம் கேட்டிருக்காங்க 2 சென்டிமீட்டர். h செப்பரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 பை RH இது உள்ள மல்லே பண்றேன் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 பை RH கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 பை ஆர் ஸ்கொயர். சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஷ் ஆகி இருக்கும். உருளையோட வலைபரப்பு 2 பை RH இல்லையா? சமமான உயரம் ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர். அப்போ அது அடிப்பரப்புன்றது பை ஆர் ஸ்கொயர். அடிப்பரப்பை போல எத்தனை மடங்கு இருக்கீங்க?
2 மடங்கு. ஸோ அடிப்பரப்பை போல் 2 மடங்காக இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கோங்க. ஒரு டேஷை அதன் டேஷை மையமாக கொண்டு கூம்புக்கு சொன்னேன். கூம்புக்கு ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் ஏதேனும் ஒரு செங்கோணத்தை தாங்கும் பக்கத்தை அச்சாக கொண்டு பார்த்துக்கோங்க. இது செங்கோண முக்கோணத்தை, இது செங்கோணத்தை தாங்கும் பக்கத்தை அச்சாக கொண்டு சுற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட கூம்பின் அச்சு அதன் விட்டத்திற்கு செங்குத்தாக அமையும். ஒரு கூம்பின் வளைபரப்பு மொத்த பரப்பு ஆகியவற்றின் வித்தியாசம் πrl l plus r இல்லையா, மைனஸ் πrl. ஸோ இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். இது ஒரு வட்டகோண பகுதி. இதை நாம ஒரு கூம்பா மாத்துறோம், மடிச்சு கூம்பா மாத்துறோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாயிரம் இது எல், இதுதான் ஆரமா இருக்கும். ஸோ சாயிரம் பரப்பு பார்த்தீங்கன்னா வலைபரப்பு, இதோட மொத்த பரப்பு தான் வந்து இங்கே வலைபரப்பு. ஸோ வட்டகோண பகுதியோட பரப்பு வந்து வலைபரப்பு. வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் வந்து அடி சுற்றளவு. ஸோ எப்படியா மாறி இருக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கோங்க. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7. ஆரம், உயரம், அதோட வலைபரப்பு 5500ன்னு கொடுத்துருக்குறாங்க. எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. இதை நான் விகிதத்திலிருந்து எடுத்து அதோட ஆரம் உயரமா எழுதுறேன். 5x 7x. அப்போ உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா 2πrh is equal to 5500. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 5x இன்ட்டு உயரத்தோட வேல்யூ 7x 5500. கேன்சல் பண்ணலாம். 7க்கு 7 கேன்சல். தென் 22, 2 11, 5 11. தென் 5ஆம் வாய்ப்பாடு இங்கே 100. ஓர் 2 50, ஓர் 2 25. அப்போ இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. x into x, x square is equal to 25, x is equal to 5. இப்போ ஆரம் 5 into 5 is equal to 25. 7 into 5, x ஓட வேல்யூ 5ன்னு அப்ளை பண்றேன். உயரம் வந்து 35. ஆரம் கேட்டிருந்தா 25 ஆன்சர், உயரம் கேட்டா 35 is the answer. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088. கூம்பின் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம். ஃபர்ஸ்ட் கன அளவு, கூம்பின் கன அளவு 1/3 πr ஸ்கொயர் h is equal to 11088. கொடுத்துருக்கிற வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். பையோட வேல்யூ 22/7, ஆரம் தெரியாது, ஹெச்ன்றது 24 is equal to 11088. ஓர் முன் 3, 5 15 6 18 7 21 8 24. அகெயின் கேன்சல் பண்ணலாம். 11ஆம் வாய்ப்பாட்டில் இங்கே 2 11 1 11, இங்கே 0 போகாது, 0 போடுறேன். 08 11ஆம் வாய்ப்பாட்டில் போகுமா? போகாது, 0 போடுறேன். 88 88 8 முறை போகும். r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1008/2 into 8. இங்கே கீழே இருக்கிற 7 இங்கே பெருக்கல்ல வந்துடும். 8ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணுறேன். 1 8 8, 1 8 8, மீதி 2 20, 2 8 16, மீதி 4 48, 48ன்றது 6 முறை. அகெயின் கேன்சல் பண்ணுறேன். 6 3, r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63 into 7. 63ன்றது 9 into 7. இங்கே ஆல்ரெடி ஒரு 7 இருக்கு. r ஸ்கொயர். r 9 ரூட் எடுத்தா 3, 7 into 7 ரூட் எடுத்தா 7 is equal to 21 சென்டிமீட்டர். ஆரம் 21 சென்டிமீட்டர். நூற்றி 54 விட்டம் கேட்குறாங்க. 4 into 22/7 into r ஸ்கொயர் is equal to 154.
கேன்சல் பண்ணலாம். இரண்டாம் வாய்ப்பாடு இங்க 11, இங்க 7, 7. 11ஆம் வாய்ப்பாடு ஓர் 11, 7, 11. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7 பை 4. ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 பை 2. விட்டம் தான் கேட்குறாங்க. 2r விட்டம்ன்றது. ஸோ 2 × 7 பை 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இதுல நிறைய சம்ஸ் இருக்கு. சைமல்டேனியஸா அங்கங்கே டச் பண்ணி தான் நடத்தின்னு இருக்கேன். உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்படி போஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் அதுல போஸ்ட் பண்ணி விடுறேன். ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். இதோட ஆரம் எல்லாத்தோட ஆரங்கள் சமம். கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்துக்கு சமம். உயரங்களும் சமம் எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. கோளத்தோட வலைபரப்பு 4πr². அடுத்து உருளையோட வலைபரப்பு 2πrh. அப்புறம் கூம்பின் வலைபரப்பு πrl. ஃபர்ஸ்ட் பை கேன்சல் பண்ணிடலாம், காமனா இருக்கு. 4r² இஸ் டு ஹும் ஆரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதையும் நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். 2r × r r². ஆர் இங்க எல்லோட மதிப்பு இதுதான் எல். தெரியல அப்படின்னா பித்தகரஸ் தேற்றத்தின்படி L² இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h² பிளஸ் r². ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹும் ஆர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சமம் சொல்லியிருக்காங்க. r² பிளஸ் r², 2r². r² எடுத்தா 6√2. இப்போ எல்லுக்கு பதில் r × 2√2 போடுறேன். சாரி, √2. 4r², 2r², √2r². r² எல்லாம் கேன்சல் ஆயிடும். 4:2:√2. ஆப்ஷன்ல இதோட முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இது ஆன்சர். இல்லைன்னா இந்த √2ஆல டிவைட் பண்ணா இங்க 4ன்றது 2 × 2, 2ன்றது √2 × √2. அதுல ஒரு ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 2√2 வரும். இங்க 2ல ஒரு ரூட் போச்சுன்னா √2, இங்க 1 வரும். ஸோ ஆப்ஷன்ல இது இருந்த ஆன்சர், இல்ல இது. 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க. இடைக்கண்டத்தின் கன அளவு ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியணும். 1/3πh r² பிளஸ் r² பிளஸ் rr. இங்க h கொடுத்திருக்கிறாங்க 45, கேபிட்டல் ஆர் பெருசு எடுத்துக்கணும் 28, ஸ்மால் ஆர் 7. அப்ளை பண்ணலாம். 1/3 பையோட வேல்யூ 22/7, h 45, r² கேபிட்டல் r² 28 ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் r² 7 ஸ்கொயர் பிளஸ் 28 × 7. (1/3 × 22/7 × 45). 28 ஸ்கொயர் 784, 7 ஸ்கொயர் 49, 28 × 7 196. 1/3 22/7 × 45 10,029. 7 7 மீதி 3 ஒரு 32, 4 28, மீதி 4 49, 49 7 முறை 147. மூன்றாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன். ஓர் 3, 4 12, மீதி 2 27, 9 முறை இஸ் ஈக்குவல் டு 48,510 கன சென்டிமீட்டர். So 48,510 is the answer. பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால்
ஒரு 16 சென்டிமீட்டர் ஒரு உலோகம் இருக்கு. அத உருக்கி குட்டி குட்டியா 2 சென்டிமீட்டரா நிறைய ஒரே ஷேப்ல, ஒரே சைஸ்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய பந்துகள் உருவாக்குறாங்க. மொத்தம் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? இந்த பெரிய உலோக பந்தோட கன அளவு தான் இது மொத்தத்தையும் சேர்த்த கன அளவு இருக்கும். இதோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப். ஆர்ன்றது 16 இல்லையா? 16 × 16 × 16 இஸ் ஈக்குவல் டு n இன்டு எத்தனைன்னு தெரியாது, அதனால என்னன்னு வச்சுக்கிறேன். இங்க இதோட கன அளவு, ஒரு பந்தோட கன அளவு 4/3 பை, இங்க ஆரம் எவ்வளோ? 2. ஸோ 2 × 2 × 2 பை பை கேன்சல். 4/3 4/3 கேன்சல். இங்க இருக்கிற எல்லா வேல்யூ அந்த பக்கம் போன டிவிஷன்ல போயிடும். n is equal to 16 × 16 × 16 divide by 2 × 2 × 2 கேன்சல் பண்ணோம்னா 8 8 8 is equal to 8 8 64 × 8 is equal to 512. 512 பந்துகளை உருவாக்க முடியும். இந்த புக் பேக் 1 மார்க்ஸ் இதை பார்த்தனவே நம்ம ஹோல் சாப்டர் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இந்த சம்ஸை நான் ஒர்க் அவுட் பண்றேன். 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு. விட்டம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். 8. நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு பை ஆர் எல். இங்க எல் கொடுக்கல, ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. 15. எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச்ன்றது 15 ஸ்கொயர், ஆர்ன்றது 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் 225, 8 ஸ்கொயர் 64, ஆட் பண்ணோம்னா 289, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 17. இப்போ பை ஆர்எல், பை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா ஆப்ஷன்ல பை இருக்கு. ஆரோட வேல்யூ 8 × 17. 8 × 17 136. பை இஸ் த ஆன்சர். 6 அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு. இது ஒரு அரைக்கோளம், இது ஒரு அரைக்கோளம். இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்ன புறப்பரப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் தானே, ரெண்டும் மேல மேல பொருந்தி இருக்கும். அப்போ திண்மத்தின் புறப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு 4πr². ஆரம் 5 சென்டிமீட்டர், சாயுரம் 13 சென்டிமீட்டர் கொண்ட நேர்வட்ட கூம்பின் உயரம். இங்க எல் கொடுத்துருக்குறாங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கண்டுபிடிக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 13 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h தெரியாது, ஆரம் வந்து 5 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா இங்க ஸ்கொயர் ஆகும். 13 ஸ்கொயர் 169, 5 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -25 இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர். 169ல 25 போச்சுன்னா 144. h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144, h இஸ் ஈக்குவல் டு 12 இஸ் த ஆன்சர். ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. உயரத்தை மாற்றல, அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு ஒரு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது எனில் புதிய மற்றும் முந்தைய உருளையின் கன அளவு. ஃபர்ஸ்ட் புதிய உருளையோட கன அளவு பை ஆர் ஸ்கொயர் தான் உருளையோட கன அளவு. ஆரத்தை பாதியா மாத்துறாங்க, அப்போ பை r/2 ஹோல் ஸ்கொயர் h டிவைட் பை முந்தைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர் h. h கேன்சல், பை பை கேன்சல், இங்க r கேன்சல் ஆகும்.
1/4/1. அப்போ இஸ் ஈக்குவல் டு இந்த 1 மேலே போச்சுனாலும் 1/4 தான். ஈக்குவல் டு 1:4 இஸ் த ஆன்சர். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 3ல் 1 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. உருளையோட மொத்த புறப்பரப்பு 2πr h plus r. இப்போ ஆரம் என்னன்னு கொடுக்குறாங்க, உயரத்தின் 3ல் 1 பங்கு. ஸோ ஆரம் இஸ் ஈக்குவல் டு 1/3h. அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணிடலாம். 2π ஆரத்துக்கு பதில் h/3ன்னு போடுறேன். h plus h/3 is equal to 2π h/3. 3 into h 3h plus h 4h/3. இப்போ 2 into 4 8 π h into h square by 3 3s are 9. So 8π h square by 9 is the answer. ஒரு உள்ளிடற்ற உருளையின் வெளிப்புறம் மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர், அதன் தடிமம் 4 சென்டிமீட்டர், உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் கன அளவு கேட்கிறாங்க. வெளிப்புற உட்புற ஆரங்களில் கூடுதல் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. r plus r is equal to 14 சென்டிமீட்டர். தடிமன் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் r minus r. பெரிய ஆரத்துலேருந்து சின்ன ஆரத்தை கழிக்கும் போது தான் தடிமன் கிடைக்கும். அது 4ன்னு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணோம்னா 2r is equal to r plus r தானே. இங்கே 14 plus 4 18. கேபிட்டல் R is equal to 9. இது 9ன்னா இந்த ஆரம் is equal to 5. கேபிட்டல் ஆரம் கேபிட்டல் ஆர் தெரியுது, ஸ்மால் ஆர் தெரியுது, உயரம் தெரியுது. உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் கன அளவு is equal to pi r square minus r square h. pi r square 9 square minus 5 square into 20. pi into இது a square minus b square இருக்குல்ல, a plus b a minus b எடுத்துக்கலாம். 9 plus 5 9 minus 5 into 20. 9 plus 5 14 into 9 minus 5 4 into 25. 14 into 4 into 20 is equal to 1120. Pi is the answer. ஒரு கூம்பின் அடிப்பக்க ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஒரு கூம்போட கன அளவுன்றது 1/3 pi r square h. இப்போ 1/3 pi ஆரம் எத்தனை மடங்கா மாறுது? 3 மடங்கா மாறுது. அப்போ 3r whole square. உயரம் 2 மடங்கா மாறுது, 2h. இப்போ இந்த ஸ்கொயர்ன்றது இது ரெண்டுத்துக்குமே போகுது. 3 ஸ்கொயர் 9, r ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ 9 இங்க ஒரு 2 இருக்கு இன்ட்டு 2 மீதி அப்படி 1/3 pi r ஸ்கொயர் h. 9 2 18 இன்ட்டு இங்க என்ன இருக்கோ அதுதான். அப்போ எத்தனை மடங்கா மாறி இருக்கு? 18 மடங்காக மாறி இருக்கிறது. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும், 3 pi r ஸ்கொயர். அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். ஆரத்துடைய வர்க்கத்தின் எத்தனை மடங்கு? 3 pi மடங்கு. x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் உயரம் காண்க. அதாவது திண்ம கோளத்தோட கன அளவும் அந்த கூம்போட கன அளவும் சமமா இருக்கும். இப்போ கோளத்தோட கன அளவு 4/3 pi r cube is equal to கூம்போட கன அளவு 1/3 pi r square h.
இதோட ஆரமும் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் ஆர் ஸ்கொயர், இங்க ஆர் கியூப்ல ஆர் ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு ஆர் இருக்கும், அந்த ஆர் வந்து எக்ஸ். பை கேன்சல், 1/3 1/3 3 3 cancel, 4 into x, h is equal to 4 into x, 4x is the answer. 16 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கும்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. உயரம் 16, கேபிட்டல் ஆர் 20, ஸ்மால் ஆர் 8 எனில் கன அளவு. கன அளவு நமக்கு தெரியும் 1/3 பை h ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர். அப்ளை பண்ணலாம். பையோட வேல்யூ அப்படியே தான் ஆப்ஷன்ல இருக்கு, பை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஹெச்சோட வேல்யூ 16, ஆர் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் 20 இன்ட்டு 8, 1/3 பை இன்ட்டு 16, 20 ஸ்கொயர் 400 பிளஸ் 8 ஸ்கொயர் 64, 2 8 16, 0. 400 பிளஸ் 160 560, 560 பிளஸ் 64 4 2 624, 1/3 பை இன்ட்டு 16 இன்ட்டு 624. கேன்சல் பண்றேன். 4 3 2 3 0 8 3 24, 208 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 3328. ஒரு பை இருக்கு, 3328 இஸ் த ஆன்சர். 3328 பை. கீழ்காணும் எந்த உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும்? இறகு பந்து எப்படி இருக்கும்னு தெரியும். இறகு பந்தோட வடிவம் இங்க கீழே இது அரைக்கோளம், இது ஒரு இடைக்கண்டம். அரைக்கோளம் பிளஸ் இடைக்கண்டம் சேர்ந்ததுதான் இறகு பந்தின் வடிவம். E is the answer. இந்த சாப்டரோட லாஸ்ட் வந்துட்டோம். நீங்க புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் இமிடியேட்டா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க. R1 அலகுகள் ஆரமுடைய ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளால் ஆக்கப்படுகிறது எனில் R1 to R2. இப்போ முதல் பந்து ஒரு கோளப்பந்து உருக்கி 8 சமகோள பந்துகளா மாத்துறாங்க. சரி, முதல் கோளத்தோட கன அளவு 4/3 பை R1 cube டிவைட் பை எத்தனையா மாத்துறாங்க? 8 into 4/3 பை into R2 தானே, R2 cube. பை கேன்சல், 4/3 cancel is equal to 1/1. Same. R1 cube is equal to, R1 cube by R2 cube is equal to, இங்க வகுத்தில் இருக்க 8 அந்த பக்கம் வச்சுனா பெருக்கல் ஆகும், 8/1. இப்போ நீங்க கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 8ஓட கியூப் ரூட் 2, 1ஓட கியூப் ரூட் 1, 2:1 is the answer. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு மர உருளை இருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு. அதாவது கோலத்தோட கன அளவு கேட்கிறாங்க. ஒரு உருளை இருக்கு, அதுல இங்க 1 சென்டிமீட்டர் ஆரம் இல்லையா, 1 சென்டிமீட்டர் வச்சுதான் ஒரு கோலம் எடுக்க முடியும் அதிகபட்சமா. அந்த கோலத்தோட கன அளவு கேட்கிறாங்க. கோலத்தோட கன அளவு ஃபார்முலா தெரியும், 4/3 பை ஆர் கியூப். ஆரோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கியூப் இஸ் 1, 4/3
3 பை இதுதான் ஆன்சர் 4/3 பை. இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே h1 plus r1 h1 அலகுகள் மற்றும் r1 அலகுகள். இடைக்கண்டத்தின் உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் முறையே h2 அலகுகள் மற்றும் r2 அலகுகள். மற்றும் h2 is to h1 is equal to 1:2. சமான விட்டம் மற்றும் உயரம் கூடிய ஒரு உருளை, ஒரு கூம்பு, ஒரு கோளம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம். ஒரு உருளை, கூம்பு, கோளம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம். இதோட கன அளவு பை ஆர் ஸ்கொயர் h, இது 1/3 பை ஆர் ஸ்கொயர் h, இது 4/3 பை ஆர் கியூப். விட்டமும் உயரமும் சமமா இருக்கு. ஆரமும் உயரம் இல்ல, விட்டமும் உயரமும் சமமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஆரம் எல்லாம் இருக்கு இல்லையா, விட்டங்கள் சமம்னா ஆரங்கள் சமம். அப்போ இங்க ஆர் ஸ்கொயர், இங்க ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்றேன், இங்க ஆர் கியூப்ல ஒரு ஆர் இருக்கும். 2r அதான விட்டம், அது வந்து ஹ்க்கு சமம். ஸோ h is equal to 2rன்னு போடுறேன். பை கேன்சல், hக்கு பதில் 2r is to 1/3 into 2r is to 4/3r. இப்போ r கேன்சல், 2 is to 2/3 to 4/3. இப்போ 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா, சாரி 3ஆல மல்லே பண்ணோம்னா 3 to 6, 2 is to 4. இப்போ 2ஆல டிவைட் பண்ணுங்க, 3, 1, 2 is the answer. இதோட இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் முடியுது. நீங்க எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பேஜஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் இருக்கு, ரிவைஸ் பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.